Hello students, welcome back to my channel Gain Knowledge Jagadish. This video first time you watching means please subscribe to my channel and like and share to your friends. Today we are going to learn class 6 English term 1 unit 2 poem trees. Already I uploaded unit 1 and unit 2 prose. So we are discuss today unit 2 poem trees only. Trees and supplementary also. Now let's begin the poem and understand it line by line. First I will ask a question for you. Do you like trees, students? Some of students like. Okay. Today we will see how each little trees in special in its own way. So let's start the poem. Totally in this poem describe about the 8 kind of trees. So first tree is a memory poem for 6th standard students. Okay, the banyan is the largest of trees. The people quivers in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree's fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date's leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruits that is good. So 8 kind of tree. Each of line describe about the one tree. So listen. First tree, the banyan. Banyan is the largest of trees. Banyan means what? ஆலமரம். ஆலமரத்தில் உலகத்திலே மிக பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். நெக்ஸ்ட் பீப்புள் மீன்ஸ் அரச மரம். பீப்புள் மீன்ஸ் அரச மரம். இந்த அரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா கியூவர்ஸும் ஷேக்ஸ் அசைறது மூலமாக ப்ரீஸ் தென்றல் காற்று வீசுமா. ஓகேவா. நெக்ஸ்ட் த கோக்னட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். தென்னைமரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் டாலாகவும் வளர்ந்துட்டு இருக்கு. த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். நீம் ட்ரீ வேப்ப மரத்துடைய ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ். த டேம்ரின் யூசஸ் பிளசன்ட் ஷேட். டேம்ரின் மீன்ஸ் புளிய மரம். அந்த புளிய மரத்துடைய இது பார்த்தீங்கன்னா பிளசன்ட் ஷேட் அப்படின்றது நிழல் தரக்கூடிய இதுவாக இருக்குது. பிளசன்ட்னா என்ஜாயபிள். பிளசன்ட் மீன்ஸ் வாட்மா என்ஜாயபிள். The date's leaf as sharp as blade. Dates tree. Dates உடைய லீஃப் அப்படின்றது பேரிச்ச மரம். அதோடைய லீஃப் பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி ஷார்ப்பாக இருக்குமா. நெக்ஸ்ட் த டேக் ட்ரீ கிவ்ஸ் எஸ் யூஸ்ஃபுல் வுட். நம்ம தேக்கு மரம் என்ன கொடுக்குன்னா கட்டைகள் கொடுக்குது. த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட்ஸ் தட் இஸ் குட். மேங்கோட்டுடைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்டான இதுவே ஃப்ரூட்ஸை தருது. ஓகேவா. ஸோ 8 கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் டிஸ்கிரைப் அபவுட் திஸ் பாயிம். So students, in this poem we learned that every tree is special and trees are useful in us in the many ways. So this trees is a memory poem already you know. The 8 kind of trees describe it. This poem written by Sarah Coleridge. Who is Sarah Coleridge? Is adapted and based on the poem by Sarah Coleridge. Okay. Next one. Rhyming words. First rhyme means what? Okay. Next rhyme அப்படின்றது என்னன்னா repetition of same sound.
ஒரே மாதிரி சவுண்டு if in 2 or more words. ஒரே மாதிரி சவுண்ட் ரிப்பீட்டடாக 2 or 3 more words இருந்துச்சுன்னா ரைம் சொல்கிறோம். யூஸ்வலி டு கம் at the end of the line in the poem and songs. அந்த லைன்ஸ் லாஸ்ட் எண்ட் ஆஃப் லைனில் அந்த சவுண்ட் சேம் சவுண்ட் அந்த டவர் பவர் கிங் சிங் இந்த மாதிரி வந்துட்டா ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ரைமிங் வேர்ட்ஸ் ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ட்ரீஸ் ப்ரீஸ், ட்ரீஸும் ப்ரீஸும் சேம் சவுண்ட். அதே டால் ஸ்மால் சேம் சவுண்ட். ஷேட் பிளேட் சேம் சவுண்ட். வுட்டு குட்டு இது சேம் சவுண்ட். இப்போ இந்த லைன்ஸ் கொடுத்து இதுக்கான ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டால் ட்ரீஸ் ப்ரீஸ் ரைட் பண்ணலாம்ல. ட்ரீஸ் ப்ரீஸ் வரும். டால் ஸ்மால். அப்போ இதுக்கு ரைமிங் ஸ்கீம் சொன்னோன்னா ட்ரீஸ் ஏனா இங்கேயும் ஏ, இது பி இது பி, அப்போ ஏஏ பிபி இதுக்கான ரைமிங் ஸ்கீம் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த போயம் லைன் கொடுத்து இதுக்கான போயம் ரைமிங் ஸ்கீம் என்ன லாஸ்ட் டைம் கேட்டாங்க. ஒரு போயம் டாபிக் கொடுத்து லைன்ஸ் கொடுக்காம அந்த டாபிக் மட்டும் கொடுத்து ட்ரீஸ் போயமுக்கான ரைமிங் ஸ்கீம் என்ன இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்க ஏஏ பிபி. ஓகேவா? நவ் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் லெசன். ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஃபார்மர். ரொம்ப ஒரு நல்ல ரொம்ப என்ஜாயபிளான ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி யார் ரைட் பண்ணாங்க டாக்டர் குடகில். இது என்ஜாயபிள் ஸ்டோரி தான். மரத்தை எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்றதா இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்த யூனிட் ஃபுல்லாக ட்ரீஸ் பற்றி தான் இருக்கு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ ஃபார்மர். முன்னொரு காலத்தில் ஒரு ஃபார்மர் வசித்து வந்தாராம். He lived in a village up in the hills. மலைக்கு மேலே ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே வசித்து வந்தார். Beside a forest. அந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. நெக்ஸ்ட், in his farm where he grew many kinds of vegetables, he also had an apple tree. இவருடைய விவசாயம் பண்ணுற இடத்துல நிறைய வெஜிடபிள்ஸ் வகையான வெஜிடபிள்ஸை பயிர் செய்கிறாரு. அந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆப்பிள் ட்ரீ அப்படின்றது முக்கியமாக ஒரு செடியாக இருந்துச்சு, மரமாக. For many years, the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. ரொம்ப வருஷ காலமாக அந்த ஃபார்மரும் அவன் ஃபேமிலியும் எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்க அந்த ஆப்பிள் ட்ரீ இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை. ஆஸ் எ பாய், அந்த ஃபார்மர் பையனாக இருக்கிறப்போ அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அண்டர் த ஆப்பிள் ட்ரீ ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆப்பிள் ட்ரீயுடைய அடியில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. They played hide and seek around the tree. அந்த மரத்தை சுற்றி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினாங்க. ஹைட் அண்ட் சீக்னா கண்ணாமூச்சி. They climbed the tree and swung on it in season. They plucked and ate apples. அந்த மரத்தை மேலே ஏறி ஜறங்கி விளையாடுறது. அதே போல் அந்த ஆப்பிள்ஸ் அந்த டைமில் வந்து அந்த சீசன் வந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் பறித்து சாப்பிடுவாங்க. ப்ளக்குடு அப்படின்னா பறிக்கிறது. ப்ளக்குடு அப்படின்றனா பறித்தல். மரத்துலேருந்து பழங்களை பறிக்கிறது தான் ப்ளக்குடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆஸ் த இயர்ஸ் பாஸ் த பாய் க்ரூ இன் டு எ மேன். அந்த சின்ன பையன் இப்போ பெரிய மனுஷனாக மாறுறாரு. ஸோ இ டூக் ஓவர் த ஃபார்ம். அந்த ஃபார்மை எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறார். அந்த கண்டினியூ டு என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. அந்த மரத்தில் இருந்தக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வராங்க. In the meantime, many small animals and birds started living in the tree. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மரத்தில் சின்ன சின்ன அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வசிட்டு வந்துருந்தாங்க. So the man's children and their main friends started playing under it. அந்த ஃபார்மருடைய சில்ட்ரனும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த மரத்துலேயே விளையாட ஆரம்பித்தாங்க. மறுபடியும் சின்ன வயசில் விளையாடினாங்க, அது மாதிரி அவங்க பசங்களே விளையாடினாங்க. The large and shady apple trees grow old and was bearing fever fruits. அந்த ஆப்பிள் ட்ரீ பெரிய அந்த ஆப்பிள் மரம் வந்து வயசாயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக நல்ல இதுவாக இருந்துச்சு ஷேட் பண்ணுறது. அந்த சம்மர் டைமில்
நைஸ் ஸ்பாட்டாக இருந்துச்சு ஓகேவா. ஸோ பட் நத்திங் grew அண்டர் இட். த farmer felt the space could be used to grow some vegetables. ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, சில இடங்கள் கிடைச்சா சில வெஜிடபிள் வளர்க்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ இஃப் ஆல்சோ ஃபெல்ட் he could use the wood to build a new room in the his house. அவர் வீட்டை சின்ன ரூம் மரக்கட்டைகள் செஞ்சு ரூஃபாக வச்சு ஃப்ளைவுட் மாதிரி மரக்கட்டை வச்சு ஒரு வீடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ therefore he decided to cut that tree. அதனால் என்ன டிசைட் பண்ணுறான்னா அந்த மரத்தை வெட்டணும் சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. he did not think about the wonderful times he and its friends had played around the tree or delicious apples they eat. பட் அவர் எதுவுமே ஏன் யோசிக்கலை. என்னன்னா சின்ன வயசுல இந்த மரம் எவ்வளோ செஞ்சுது, இந்த ஆப்பிள்ஸ் ஆகட்டுது நிறைய விளையாடுறது எல்லாமே அவர் மைண்டில் வரல. அவர் மைண்ட் ஃபுல்லாக மரத்தை வெட்டணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ ரெடர் he felt the tree had outlived its usefulness and should be cut down. எந்த யூஸ்ஃபுல்லான பிளேஸ்னால அதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் ஓகேவா. நெக்ஸ்ட் வென் ஓகே நெக்ஸ்ட் ஒன் when the farmer took his axe, மரத்தை வெட்டுறதுக்காக ஆயுதங்கள் எடுத்துட்டாரு. ஸோ began chopping the tree, அந்த மரத்தை வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய எல்லா விலங்கு அனிமல் எல்லாமே வெளில கட்டிகிட்டே வந்துச்சு. ஸோ started running around the alarm, creeping and squealing all over the place. அந்த பகுதியை சுற்றி எல்லாம் சவுண்டு கூச்சலிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ the farmer was adamant. he raised a axe and uproar grew. ஆனால் அப்போ எதுவுமே செவி மடுக்காமல் எல்லாம் வெட்டிகிட்டே இருந்தார். the time the farmer however forgot his childhood and his animal friends. ஆனால் அந்த ஃபார்மரை மறந்துட்டு என்னது அவர் சைல்ட்ஹுட் டேஸையும் அனிமலோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுது எல்லாத்தையும் மறந்துட்டார். he began to chop the tree harder, ரொம்ப ஹார்டாக அந்த மரத்தை வெட்டுறார். all the little animals became desperate and wanted to protect the apple tree at any cost. they ran around the circle making a huge commotion. பெரிய அளவில் அந்த மரத்தை சுற்றிட்டே இருந்த பறவைகள் எல்லாமே. நெக்ஸ்ட் திஸ் வாட் த சில்ட்ரன் அவுட். இந்த சவுண்டை கேட்டு வீட்டில் இருக்கிற சிலர் எல்லாம் வெளில வராங்க. த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகன் டு ப்ளீட் வித் ஹிம். ப்ளீட் அப்படின்னா கெஞ்சிடல். யார் அவங்க ஃபாதருடைய டாட்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஞ்சுறாங்க இவர்கிட்ட. they gathered around the farmer and said, farmer கேட்குறாங்க என்னது, don't cut, please don't cut the tree, மரத்தை வெட்டாதீங்க. we play here just like you did. the small animals live here. if we cut the tree, where will they go? you can enjoy the shade when you become old. it's a beautiful tree. சொல்கிறாங்க தயவுசெய்து மரத்தை வெட்டாதீங்க, சின்ன விஷயம் விளையாடுறீங்க இடத்துல விளையாடிட்டு இருக்கோம், சின்ன அனிமல்ஸ் எல்லாமே ஸ்மால் அனிமல்ஸ் எல்லாமே வசிட்டு வருது, நீங்கள் மரத்தை வெட்டா எங்கே தான் போகும், இங்கே நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் சின்ன விஷயம் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா, ஸோ பியூட்டிஃபுல் அழகான மரம் அப்படின்னு சொல்கிறாரு யார், அவங்களுடைய டாட்டர். பட் இந்த டைம் all of a sudden, அந்த சடன் டைமில் the farmer noticed a small fruit hanging from a branch. ஆனால் மரக்கிளையில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட்டு வந்து தொங்கிட்டு இருக்கு. ஹேங்கிங் அப்படின்னா தொங்குறது. it was an apple and looked as delicious, tasty as the ones he had as a boy. அவர் சின்ன வயசுலேயே அந்த இது மாதிரி தொங்கிட்டு ஆப்பிளை வந்து பார்த்தாவே உடனே பறித்து சாப்பிடுவாங்கள்ல, அதெல்லாம் ரீகால் ஆகுது. ஸோ he plucked it and bit into a juicy fruit. The memories of the fun he had a boy came rushing back. சின்ன சின்ன எல்லாமே மெமரிஸ் வருது. when his daughter saw the changed expression in her father's face,
அவங்க அப்பாவுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை செஞ்சார பார்த்து என்ன பண்ணுறா, சி ஸ்டார்ட் ப்ளீடிங் ஹார்டர், ரொம்ப கெஞ்சரா. ஸோ த ஃபார்மர் புட் டவுன் இஸ் ஆக்ஸை கீழே வச்சிடுறாரு. He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. அவர் அப்போலாம் அண்டர்ஸ்டாண்டார், மரம் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பிடமாக வசிக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ he wanted to his little girl to have the childhood that he had. He throw away the eggs, தூக்கி போறாரு eggs-அ. தூக்கி போட்ட போய் செட்ரோ இஸ் டாட்டர், அவன் பொண்ணுகிட்ட சொல்கிறாரு, ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், மரத்தை நான் கண்டிப்பாக வெட்ட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹாவ் யுவர் ட்ரீ. இந்த உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உன்னுடைய மரங்கள். யுவர் பிளே கிரவுண்ட், உங்கள் விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஸ்டோரி. டோட்டலி இந்த ஸ்டோரி ஃபுல்லி எக்ஸ்பிளைன் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் trees. Okay students, this story, so I mean second unit fully completed. So you understand means subscribe to my channel, and almost I completed the first unit and second unit. So please subscribe to my channel and share to your friends and like to my channel. Most of viewers not subscribe in my channel, so please subscribe and encourage to me. Okay, thank you.